இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் எப்படி மரித்தான்? மத்தேயுவில் வாசிக்கிறோம் அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று. ஆனால் அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம் அவன் தலைகீழாக விழுந்தான், அவனுடைய வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. அப்போ இந்த இரண்டு காரியங்களில் எது உண்மை? இரண்டையும் பார்க்கும் பொழுது ஒரு முரணை போல நமக்கு தெரியலாம். ஆனால் இதோடைய உண்மை என்ன என்று சொல்லி, அவனுடைய மரணம் எப்படி இருந்தது என்று சொல்லி தான் நாம் இன்றைக்கு வேத ஆதாரத்தோடு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம், கடந்த நாட்களில் ஒரு சகோதரனை பார்த்தேன். இந்த காரியத்தை குறித்து அவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் மிக ஆச்சரியமாக இருந்தது. இயேசுவை அவன் கொலை செய்ய வேண்டும், இல்லை இயேசுவை கொல்ல வேண்டும் என்பதற்காக அவன் இயேசுவை காட்டி கொடுக்கவில்லையாம். ஆண்டவராகிய இயேசுவை இதே போல கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரை ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போய் தள்ளிவிட அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மத்தியிலிருந்து மாயமாய் மறைந்தார் என்பதை அவர் மேல்கோடு காட்டி அவர் சொன்ன ஒரு காரியம், இதே போல இயேசுவை நான் காட்டி கொடுத்தா எனக்கு 30 வெள்ளிக்காசு கிடைக்கும், அது மாத்திரமல்ல இயேசுவும் தன்னை பிடிக்க வருகிற ஜனங்களிடத்திலிருந்து நிச்சயமாய் மாயமாய் மீண்டும் மறைந்து விடுவார் என்கிற நம்பிக்கையில் அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் அவன் நினைத்தபடி காரியங்கள் நடக்காமல் போனதுனால பெரிய ஒரு துக்கத்தின் நிமித்தம், பெரிய ஏமாற்றத்தின் நிமித்தம் அதை தாங்க முடியாமல் அவன் தற்கொலை செய்தான் என்று அவர் காரியத்தை சொன்னார். இந்த தியரி உண்மைதானா என்று சொல்லி வேதத்தின் ஆதாரத்தோடு இரண்டாவதாக இதே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு காரியத்திற்கும் விடைகளை கர்த்தரே இன்றைக்கு நமக்கு தருவாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ. நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தது போல முரணை போல தெரிகிற அந்த இரண்டு வசனங்களை நாம் முதலாவது வாசிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 5வது வசனத்துடைய பின்பகுதியை நாம் வாசிக்கலாம். நான்கு கொண்டு செத்தான் என்று அந்த வசனம் முடிகிறது. இப்போ அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதோடைய பின்பகுதி சொல்லுகிறது, தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம வாசித்த உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த ரெண்டு வசனத்தில் எதுதான் உண்மை? ஏன்னா மத்தேயு நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லுகிறார், அப்போஸ்தலரில் அவன் தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து செத்தான் என்று சொல்லுகிறது. அப்போ எதுதான் உண்மை அப்படின்னா ரெண்டுமே உண்மை. அது எப்படி ரெண்டுமே உண்மையாக முடியும்? ஒருத்தன் 2 தடவை சாக முடியுமா? 2 தடவை மரிக்க முடியுமா? இல்லை. யூதாஸ் காரியோத் ஒரு தடவை தான் மரித்தான். எப்படி மரித்தான்? மத்தேயு சொல்லுகிற பிரகாரம் நிச்சயமாக அவன் ஒரு மரத்தின் மேல் ஏறி அந்த மரத்தின் கிளையில் அவன் கயிறை போட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தது உண்மை. அதே போல அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறது போல அவன் தலைகீழாக விழுந்தான், அவனுடைய வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோமே, இது எப்படி சாத்தியம்? நல்லா கவனிங்க. ஒரு டெட் பாடி 3 நாட்களாய் ஒரு மரத்தின் கிளையில தூக்கில் தொங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் கழித்து என்ன ஆகும்னா பாடி டீகம்போஸ் ஆகும். அதாவது பாடியில் இருக்கிற எல்லா காரியங்களும் அழுக ஆரம்பிக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மற்றபடி வைரஸ் எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய பாடி என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கும். உள்ளே இருக்கிற கேஸ் ஃபார்ம் ஆகும். வயிற்றுலையும் சரி மற்ற பகுதிகளிலும் கேஸ் ஃபார்ம் ஆகும்போது அவன் மரிக்கும் பொழுது யூதாஸ் காரியோத் என்ன இடையில் இருந்தானோ அதை காட்டிலும் இப்பொழுது ஒரு 2-3 நாட்கள் கழித்து அழுகின நிலைமையில் இருக்கிற அவனுடைய சரீரம் இப்பொழுது இடை மிகவும் அதிகமாக இருந்திருக்கும். அதனால இப்போ 3 நாட்கள் கழித்து அவனுடைய உடம்பு, அந்த சரீரம், மரித்து போன சடலம் இப்பொழுது அப்படியே உப்பி என்ன ஆயிருக்கு அப்படின்னா வெயிட் தாங்க முடியாமல் அந்த மரத்தில் உள்ள கிளை உடைந்து அந்த மேலே இருந்து அவன் கீழே விழுகும்போது என்ன ஆகுதுன்னா அவனுடைய வயிறு வெடித்து உள்ள இருந்த எல்லா குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று என்று சொல்லி லூக்கா எழுதுகிறார். அப்போ இந்த இரண்டு வசனங்களையும் நம்ம மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது ஏதோ முரணை போல தெரியலாம். ஆனால் நடந்த சம்பவங்கள் எந்த வரிசையில் நடந்ததோ அதன்படி மத்தேயுவும் அதன்படி தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் நம்ம வாசிக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இரண்டாவது முக்கியமான காரியம், நான் ஏற்கனவே சொன்னது பிரகாரம் இந்த யூதாஸ் ஆண்டவராகிய இயேசுவை கொலை செய்யும்படியாய் அவன் காட்டி கொடுக்கவில்லை. இயேசு நிச்சயமாய் தப்பித்து விடுவார் என்கிற ஒரு நம்பிக்கையில் அவன் காட்டி கொடுத்தான் என்று சொல்லி பார்த்தோமே, அந்த காரியத்தை
வசனத்தை ஆதரிக்கும்படியாக வேதத்தில் எந்த வசனமும் கிடையாது. ஏன் கிடையாது, அதோடைய உண்மைத்தன்மை என்ன என்று சொல்லிதான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நல்லா கவனிங்க, இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் வேதத்தில் அநேக சீஷர்களை பற்றி, அவர்கள் இயேசுவோடு இருந்த அவர்களுடைய உறவை குறித்து, அவர்கள் இயேசுவோடு பேசின காரியங்களை குறித்து வேதத்தில் அநேக காரியங்களை நாம் மிக தெளிவாய் வாசிக்கிறோம். ஆனால் யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவனும் இயேசுவும் இருந்த உறவு என்ன, அவனுக்கும் இயேசுவுக்கும், அவன் இயேசுவை எவ்வாறு பார்த்தான், அந்த இயேசுவோடு அவனுடைய உறவு என்ன என்று சொல்லி ரொம்ப தெளிவாக கிடையாது. ஆனால் 2-3 வசனங்கள், ஆனால் முக்கியமான வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை மாத்திரம் நம்ம வாசித்தாலே யூதாஸ் இயேசுவை எப்படி பார்த்தான் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, இந்த யூதாஸ் காரியோத் இயேசுவை தேவன் என்றோ இல்லை ஆண்டவர் என்றோ அழைக்கவே இல்லை என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ எப்படி அழைத்தான்? அதற்கு முன்பதாக மற்ற அப்போஸ்தலர்கள் இயேசுவை எப்படி அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி முதலாவது பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, மத்தேயு 26:22. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். இப்போ இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை நிச்சயமாய் காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அவர்கள் எப்படி அழைத்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அப்போ ஒவ்வொருவரும் எப்படி கேட்க தொடங்கினார்கள்? ஆண்டவரே என்று சொல்லிதான் அவரை அழைக்கிறார்கள். ஆனால் இப்போ யூதாஸ் இஸ்காரியோத் அவன் கேள்வி கேட்கும் பொழுது இயேசுவை எப்படி அழைக்கிறான் என்று சொல்லி இதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26:25 வசனம். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அப்போ வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, இந்த யூதாஸ் காரியோத் ஆண்டவரை ஆண்டவர் என்று அழைக்கவில்லை, ரபி என்று சொல்லி அழைத்தான். இங்கே மாத்திரம்தான் இவன் ரபி என்று அழைத்தானா அப்படின்னா இல்லை. கெத்சமனே தோட்டத்திலும் ஆண்டவராகிய இயேசுவை இவன் ரபி என்று தான் அழைக்கிறான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அதே 26வது அதிகாரத்துடைய 49வது வசனம். ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்போ இங்கேயும் பாருங்க, இயேசுவினிடத்தில் வந்து அவன் முத்தமிட்டு அவன் சொன்ன ஒரு காரியம் ரபி, ஆண்டவரே என்று சொல்லி அவன் இயேசுவை அழைக்கவில்லை. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த யூதாஸ் காரியோத் இயேசுவை ஆண்டவர் என்று எங்கேயுமே அழைக்கவில்லை, எல்லா இடத்திலும் ஆண்டவராகிய இயேசுவை ரபி என்று தான் அழைத்தான். இப்போ ரபி என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டீச்சர் இல்லைன்னா போதகரே என்று சொல்லுகிற அர்த்தம். இந்த யூதாஸ் காரியோத் இயேசுவோடு கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் பிரயாணம் செய்திருக்கிறான். ஆண்டவருடைய அற்புதங்களை கண்டிருக்கிறான். அவர் சொல்லும் பொழுது காற்றும் புயலும் அடங்கி போனதை அவன் பார்த்திருக்கிறான். மரித்தோரை உயிரோடு எழுப்பினதை அவன் பார்த்திருக்கிறான். கடல் மேல் நடந்த இயேசுவை அவன் பார்த்திருக்கிறான். எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவராகிய இயேசு செய்ததை அவன் கூட இருந்து அவன் கண்ணால் பார்த்ததற்கு பிறகும் அவன் இயேசுவை ஆண்டவர் என்று அழைக்கவில்லை என்றால் அதோடைய அர்த்தம் என்னவென்றால், இவன் இயேசுவை ஆண்டவர் என்று அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவரை இவன் சாதாரண ஒரு டீச்சராக, சாதாரண ஒரு போதகரை போல தான் இவன் பார்த்தானே ஒழிய ஆண்டவராகிய இயேசுவை மேசியா என்றோ, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுகிற மேசியா என்கிற ஒரு அறிவு இந்த யூதாஸ் காரியோத்துக்கு இல்லை என்று சொல்லி நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, இந்த தியரி தவறு என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, வசனம் யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லுகிறது, அவன் ஒரு திருடன். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் 12வது அதிகாரம் 6வது வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருந்தபடியினாலும் இப்படி சொன்னான். இப்போ தமிழ் வேதாகமத்தில் இந்த வசனம் அவ்வளவு தெளிவாக இல்லை. ஆனால் நம்ம இதே வசனத்தை இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. நம்ம வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் அதோடைய 6வது வசனம். This he said, not that he cared for the poor, but because he was a thief. அவன் திருடனாய் இருந்தபடியால் இப்படி சொன்னான். ஓகே, அடுத்த வார்த்தை இது ரொம்ப முக்கியம். And he had the money box and he used to take what was put in it.
அந்த பணப்பையில் எந்தெந்த காசெல்லாம் போடப்பட்டதோ அதிலிருந்து அவன் எடுக்கிற ஒரு பழக்கம். எதற்கு எடுக்கிறான்? அவனுக்கென்று சொல்லி எடுக்கிற ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் மிக தெளிவாக இருக்கிறது. அப்போ ஏன் திருடன் என்று வசனம் சொல்லுகிறது? ஏன்னா இயேசு அவனை நம்பி பணப்பையை கொடுத்திருந்தார். ஆனால் இயேசுவுக்கு வந்த காணிக்கைகளிலிருந்து இந்த யூதாஸ் காரியோத் அவ்வப்போது திருடி கொண்டிருந்தான் என்பதை ஆங்கில வேதாகமும் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ நல்லா கவனிங்க. முதல் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம், அவன் இயேசுவை ஆண்டவர் என்று அங்கீகரிக்கவே இல்லை, சாதாரண ஒரு டீச்சரா பார்க்கறான். இரண்டாவது காரியம், இயேசு இவனை நம்பி கொடுத்திருந்த பணப்பையில இவன் திருடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாய் நம்ம பார்க்கிறோம், பிசாசு அவனுக்குள் புகுந்தான். வாசிக்கலாம். யோவான் 13வது அதிகாரம் 27வது வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. பிசாசு நாம் இடம் கொடுக்காமல் நமக்குள் நுழைய முடியாது. நாம் இடம் கொடுக்காமல் நம்முடைய வீட்டுக்குள் அவன் நுழைய முடியாது. அப்ப இந்த யூதாஸ் காரியத்துக்கு உள் பிசாசு புகுந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் எந்த இடத்தில் இந்த சம்பவம் நடந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. ஏன்னா யூதாஸ் காரியத்தும் மற்ற 11 சீஷர்களும் இயேசுவுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு இப்பொழுது அவர்களுக்கு திருவிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு முன்பதாக பிசாசு நிற்பதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு வந்தால் பிசாசு நடுநடுங்கும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு முன்பதாய் இருக்கிற யூதாசுக்கு உள்ள பிசாசு புகுந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோமே. அப்ப இதோடைய அர்த்தம் என்ன? இயேசுவுக்கு முன்பதாய் பிசாசு நடுநடுங்கும் என்பது உண்மைதான். ஆனால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது பிசாசு நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நமக்குள்ள அவன் வருவதற்கு அவனுக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்ம சபைக்கு போகிறவர்களாக இருக்கலாம், யூதாசை போல திருவிருந்து தவறாமல் எடுக்கிறவர்களாக இருக்கலாம், ஏன் ஆண்டவராகிய இயேசுவின் கரத்திலிருந்தே திருவிருந்து பெறுகிற ஒரு உன்னதமான பாக்கியத்தை உடையவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு இந்த இடம் அந்த இடம்லாம் பார்க்க மாட்டான். எந்த இடத்திலும் நமக்குள்ள அவன் புகுந்து கொள்வதற்கு அவனுக்கு முழு உரிமையும் கொடுப்பது நீங்களும் நானும் மாத்திரமே. அப்ப இந்த 3 காரியத்தை வைத்து நாம் பார்த்தால் நமக்கு தெளிவாய் புரிகிறது. முதலாவது, அவன் இயேசுவை ஆண்டவர் என்று அங்கீகரிக்கவில்லை, இயேசுவை சாதாரண ஒரு டீச்சராக தான் அவன் பார்த்தான். இரண்டாவது, இயேசு கொடுத்திருந்த பணப்பையில் அவன் திருடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, அவன் இடம் கொடுத்தபடியால் பிசாசு அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த 3 காரியத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது அவனுடைய நோக்கம் எல்லாம் இயேசுவை பின்பற்றி பெரிய ஒரு சீஷனாய் மாறி இயேசுவுக்காக ஊழியம் செய்து இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாய் இந்த காரியம் நமக்கு காண்பிக்கவில்லை. காசு நமக்கு கிடைக்கும், அவரிடத்தில் வந்தால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் என்று மாத்திரம்தான் அவன் இயேசுவை பின்பற்றினானுடைய அவன் மற்றவர்களைப் போல இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக நம்ம எழும்பி வைராக்கியமா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான எண்ணம் உடையவனாய் இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கவில்லை. இப்ப இதோட முடிஞ்சிருச்சானா? இல்லை. ஆண்டவர் பாருங்க, நம்மேல் கிருபை உள்ளவர், நம்மேல் இரக்கம் உள்ளவர். ஏனென்றால் இந்த காரியம் நடந்து விடுமோ என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாசை அநேக இடத்தில் எச்சரிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதுல முக்கியமாய் ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் அதோடைய 70வது வசனம் அதோடைய பின்பகுதி சொல்லுகிறது, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். அப்ப ஆண்டவர் மிக தெளிவாய் அந்த 12 சீஷர்களையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களை தெரிந்து கொண்டவர் நான் தான், ஆனால் உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? யார் காட்டி கொடுக்க போகிறானோ அந்த யூதாசை குறித்து தான் சொல்லுகிறார். அப்ப இந்த காரியத்தை கேட்ட உடனே யூதாசுக்கு ஒரு உணர்வு வந்து இருந்தால் அவன் இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான செயலை அவன் செய்திருக்க மாட்டான். ஆனால் அவனை குறித்து வசனத்தில் நம்ம மிக தெளிவாய் பார்த்தோம், அவன் திருடன், அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தவன், இயேசுவை தேவனாய் அங்கீகரிக்காதவன். அப்ப இந்த 3 காரியத்திலிருந்து நிச்சயமாய் தெரிகிறது, அந்த சகோதரன் சொன்ன பிரகாரம் அவன் இயேசு எப்படியும் தப்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் அவன் காட்டி கொடுக்கவில்லை. இவன் காட்டி கொடுத்ததின் நோக்கமே எப்படியாவது அந்த 30 வெள்ளி காசை நான் வாங்கிவிட வேண்டும், அது எனக்கு என்று சொல்லி என்னுடைய செலவுக்கு என்று சொல்லி நான் வாங்கிவிட வேண்டும் என்பதில் மிக தெளிவாய் மிக நன்றாய் பிசாசுக்கு இடம் கொடுத்து இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இயேசு அவனுக்கு முன் எச்சரித்து இருந்தும் அதை குறித்து
குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல், அதை குறித்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் துணிகரமாய் அவன் இயேசுவை அவனுடைய சொந்த ஆதாயத்திற்கென்று காட்டி கொடுத்தான் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ முதல் காரியம், அவனுடைய மரணத்தில் நிச்சயமாய் முரண் இல்லை. இரண்டாவது, இவன் இயேசுவை காட்டி கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு எப்படியும் தப்பித்து விடுவார் என்கிற நம்பிக்கையில் அல்ல, நிச்சயமாய் எனக்கு காசு வேண்டும் என்பதற்காக அவன் சுயநலமாய் இயேசுவுக்கு என்னானாலும் பரவாயில்ல என்று சொல்லி துணிகரமாய் ஆண்டவராகிய இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான் என்று சொல்லி நம்ம வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த காரியங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பு. துணிகரமான காரியத்தில் நம்ம ஈடுபடாம கர்த்தர் நம்மை எச்சரிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டவர் விட சொல்லுகிற காரியங்களை விட்டு, ஆண்டவர் விலக சொல்லுகிற காரியங்களை விட்டு விலகி நம்ம வாழ்ந்து கர்த்தருக்கென்று உண்மையாய் இருப்போம் அப்படின்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம முடிக்கிறோம். நிச்சயமாய் இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த ஊழியத்தை, இந்த பைபிள் ஸ்டடியை தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும், அநேகருக்கு இதை கொண்டு சேர்த்த வேண்டும் என்கிற பெரிய ஒரு உற்சாகம் உண்டாகும் என்பதற்காக தான் நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சீக்கிரத்தில் இன்னும் ஒரு புதிய ஒரு தகவலோடு, இன்னும் புதிய ஒரு இன்ஃபர்மேஷனோடு நம்ம சந்திக்கலாம். God bless you. Praise the Lord.